நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய பிறகு மீண்டும் நெத்தியடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஜி.கே. வாசன், உங்களுடைய பார்வையில் அவர் இந்த மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இன்றைக்கு ஒரு தனியாக ஒரு இயக்கம் காண இருக்கிறார், அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறார். அந்த அரசியல் கட்சியை பற்றி உங்களுடைய பார்வைன்னா அதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? அது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் இப்போ எங்களுக்கெல்லாம் எனக்கு சரி எங்களுக்கு பெரிய மதிப்பு உண்டு. அவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரொம்ப தாமதமாக தொடங்குறார். இப்போ அவர் ஒரு தமிழ் மகன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், மனசாட்சி உள்ள எந்த மனிதனுக்கும் ஒரு மான உணர்வு இன உணர்வுள்ள தமிழனுக்கும் தெரியும் தன் இனத்தை போர் நடத்தி அழித்தது இந்த கட்சி இது ஆட்சின்னு. அதில் என் இனம் செத்து விழுகுது, என் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொலை செய்கிறேன், எங்கள் பிள்ளைகளை இப்படி கொண்டு குவிக்கிறேன், இதுக்கு மேலே இந்த பதவியிலிருந்து இப்படி ஒரு பதவி இருக்கணுமான்னு சொல்லி இறங்கி அன்னைக்கு அதே மாதிரி தான் அம்மையார் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி தான் ஐயா மூப்பனார் தனியாக தமிழ் காங்கிரஸ். அதை விட ஆயிரக்கணக்கான காரணம் இருக்குது வெளியில் கட்சி ஆரம்பிக்கிறது. அப்போ வந்திருந்தா இப்போ என் போன்ற பிள்ளைகள்லாம் ஏன் தனியாக நாம் தமிழர்னு ஒரு கட்சி வைக்கிறோம்? நாங்கள் அவங்க கூட தான் போயிருப்போம். வந்தானா ஒரு மானமுள்ள தமிழை நமக்கு தலைமை ஏற்கன்னு உடனே நாங்கள் போய் சேர்ந்துருப்போம். அதை செய்யாமல் இப்போ 10 ஆண்டுகள் முழுக்க பதவியில் இருந்துட்டு வர்றதுக்கு எத்தனையோ காரணம் இருந்துச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியில் வந்தது. இப்போ கூட அந்த தலைமையை விமர்சிக்க முடியாது. உங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன தத்துவ மாற்றம், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, இது கிளை இல்லை விதைன்னு. அது இன்னொரு கிளை கட்சி தான், அது ஒரு கிளை கட்சி தான். அப்போ அதனால் அதை ஏற்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெருந்தலைவர் காமராஜர் தமிழர், இந்த மண்ணை ஆண்டார். ஆனால் தமிழராக ஆண்டாராங்கிறதான் இங்கே இருக்கிற கேள்வி. உங்களுக்கு விளங்குது நான் கேட்குறது? இப்போ அது எப்படின்னா, இப்போ இந்த மண்ணை தமிழரை ஆள்றது பிரச்சனை இல்லை, ஆனால் தமிழராக அவர் ஆளணும், அந்த உணர்வு தான் இங்கே முக்கியம். இப்போ இவங்கெல்லாம் எப்படின்னா எப்போவுமே இந்த நிலத்தில் இருந்துக்கிட்டு இந்திய தேசியம், இறையாண்மை, ஒருமைப்பாடு, அதன் நலன் இதே தான் பேசுவாங்க. அப்போ இந்த மண்ணில் சுடுகாடானாலும் சரி, இதன் உரிமை பறிபோனாலும் சரி, அதை பற்றி பேச மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவரவர் நலனை பாருங்கள். இப்போ நீங்கள் கூடங்குளம் அணுவில், கல்பாக்கம் அணுவில் 2 கேரளாவுக்கு தான் முதல்ல வருது. நான் இருட்டில் கிடந்த வெளிச்சத்தில் வாழ்றதை விட உயிரோடு வாழ்வது முக்கியம்னு முடிவு எடுக்கிறேன். நான் இருட்டில் கிடந்தாலும் பரவாயில்ல, நீ எடுத்துக்கிட்டு போகணுன்னு அங்கே நிராகரிக்கப்பட்ட 2 அணுவுலையும் ஏன் நிலத்துக்கு வருது? ஏன் அவன் அந்த மண்ணின் மகனை ஆள்வதால் அது அக்கறை. ஒரு தமிழர்கள் இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த இந்த கலை பண்பாட்டை உணர்ந்த ஒரு தலைமை இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. கேரளாவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு அவர்களால் வெளியேற்றப்பட்ட கூடங்குளம் அணு உலை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற வாதம் நீங்கள் வைக்கின்ற பொழுது, கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான போராட்டத்தை தொடக்கத்தில் அஇஅதிமுக ஆதரித்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பின்னர் அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார். கூடங்குளம் அணு உலைக்கு போராட்டக்காரர்களுக்கு எதிரான பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இந்த ஒரு சூழலில் நீங்கள் அஇஅதிமுகவையும் கூட ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முரணாக இது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இப்போ இது ஒன்றுக்காக நம்ம இதை எதிர்த்தோம்னா, இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இனத்தை கொன்ன ஒரு துணை கட்சியாக காங்கிரஸ் இருக்குது. அந்த ஆட்சி அதிகாரம் தான் எம்மரை அழிக்குது. இன்றைக்கி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, 5 மீனவர் உயிரை காக்க இவ்வளவு துடிச்சு இவ்வளோ ஒரு அரசியல் இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் லட்சக்கணக்காக நாங்கள் சாகும்போது தடுங்கன்னு நாங்கள் தீக்குளிச்சு செத்தோம், போராடினோம், மலையில் நனைஞ்சோம், பட்டினி கிடந்தோம், ஒருத்தருமே கண்டுக்கல. என் சாவை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. அது அன்னைக்கு அவங்களுக்கான அரசியல். ஏன்னா என் விடுதலை, நான் விடுதலை அடைஞ்சிடக்கூடாது, என் விடுதலை தடுக்கணுங்கிறது உங்கள் நோக்கமாக இருக்கிறனால அது யாருமே கண்டுக்கலை. இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு இன்னும் காயங்கள் ஆறலை, அது ஆறப்போகிறதில்லை நம்ம இறுதி இலக்கை தொடுகிற வரை. நீங்கள் தொடர்ச்சியாக நடந்த 840 மீனவர் படுகொலையை இவங்க பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. இப்போ ஈழ படுகொலையை இவங்க தான் அதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருந்தாங்க, அதை நடத்தி கொண்டு இருந்தாங்க. அந்த நேரம் அதுக்கு ஆட்சியில் இருந்து அதை செய்தது, அதுக்கு துணை நின்ற கட்சிகளை நம்ம உணர்த்தி வீழ்த்த வேண்டியது இருக்குது. ஏன் உன்னை தோக்கடிக்கிறேன்னா, நீ என் இனத்தை கொன்ன, அப்போ என் இனத்தின் பிணத்தின் மீது நீ நாற்காலி போட்டு பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த, அது உனக்கு உணர்த்தணும். ஏன்னா இங்கே எல்லாரும் மானங்கட்டவன் இல்லை, இன உணர்வு மான உணர்வு இருக்க தமிழ் பிள்ளைகள் இங்கேயும் கோடிக்கணக்காக நாங்கள் இருக்கோம். அப்போ எந்த பதவிக்காக நீங்கள் என் இனச்சாவை சகித்து கொண்டிருந்தீங்களோ, என் இனச்சாவை நீங்கள் நடத்தி கொண்டிருந்தீங்களோ, அதே பதவி உங்களுக்கு இல்லாத செய்யணும். அது நான் இந்தியா முழுமைக்கு செய்ய முடியாது, என் நிலத்திலேயாவது செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லி தோக்கடிக்கிறது. ஆனால் என்கிட்ட வலிமை இல்லை. அப்போ அதை எதிர்த்து வலிமையான ஒரு இயக்கத்தை நம்ம ஆதரித்து நிற்க வேண்டிய அவசிய தேவை வருது. அப்போ எப்படி ஆதரிக்கிறோம்? காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளில் மட்டும் இப்போ அதிமுகவை ஆதரிக்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நின்ன அனைத்து தொகுதிகளையும் போய் நம்ம வாக்கு கேட்டால் தான் அதை ஆதரிக்கிறது.
காங்கிரஸ் நிற்கிற தொகுதிகளை மட்டும் எதிர்த்து வேலை செய்கிறது அப்படின்னா நம்ம நோக்கம் வந்து நீ உங்களுக்கு தெளிவாக விளங்கிக்கிறோம். நம்ம நோக்கம் இந்த கட்சிகளை வீழ்த்தி காட்டணும் அப்படிங்கிறதான். இப்போ அதனால அணு உலையை அதிமுக ஆதரிக்கும் போது அந்த இடத்துல அதிமுகவை எதிர்த்து தான் நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு விளங்குது. இப்போ நீங்கள் வந்து பிரபாகரனை கைது பண்ணி வந்து தூக்கில் போடணும்னு தீர்மானம் போட்டாங்க. அந்த நேரம் நாங்கள் எதிர்த்து தான் போராடணும், எதிர்த்து தான் பேசணும். ஆனால் இப்போ போடுற அந்த தீர்மானத்துக்கு நம்ம ஆதரித்து நிற்கிறோம். அப்போ தேவைக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப மக்களின் நலன் சார்ந்து தான் நம்ம நகர முடியுமே ஒழிய தனிச்சு எதிர்க்க. ஆனால் இனி வருங்காலத்தில் நாங்களும் ஒரு அசாத்திய வலிமையை ஒரு தனித்த கட்சியாக வளர்ந்து நிற்கும்போது நம்ம தனித்த பாதையில் பயணிக்க முடியும். இன்றைக்கி எனக்கு வலிமை இல்லை. ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட அமெரிக்க தீர்மானம், அதை நாம் தமிழர் இயக்கம் ஆதரிக்கின்ற பொழுது ராஜபக்சேவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்களிலிருந்தும் கூட அதற்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. உதாரணமாக அமெரிக்க தீர்மானம் என்பது மறைமுகமாக அதில் இருக்கக்கூடிய ஒரு நுண் அரசியல் என்பது அதுவும் கூட தமிழர்களுக்கு எதிரானதான் இருக்கிறது. அது படுகொலை, இனப்படுகொலை என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது, போர்க்குற்றம் என்ற வார்த்தையை முன்மொழிகிறது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வைக்கப்பட்டது. இது அமெரிக்கா அங்கே ராஜபக்சேவுக்கு எதிரான அரசியலை செய்கிறது, ஆனால் சிங்களர்களுக்கு எதிரான அரசியலை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படுகின்ற பொழுது இந்த நுண் அரசியலை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு நாம் தமிழர் கட்சியினர் இந்த அமெரிக்க தீர்மானத்தை ஆதரித்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள் வைக்கப்படுகின்றன. பிரச்சனைகள் ஒரே விதமாக தான் இருக்குது, ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய சும்மா சொல்லுவாங்க ஒழிய நம்ம அமெரிக்க தீர்மானத்தை ஆதரிக்கல. அது தீர்மானமே இல்லைன்னு தான் சொல்கிறோம். எனக்கு ஆதரவான தீர்மானம்னு பேசாதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ என்னை ஏன் அமெரிக்கா உள்ள விடல, எதுக்கு விடலை, என்னை எதுக்கு விடல? நான் போய் அங்கே என்ன பேசுவேன்? எங்கள் மக்களை கூட்டி வச்சு இப்படி நம்ம அதை மக்களை கொண்டுட்டாங்க, நம்ம அதுக்காக போராடணும், நம்ம அது உரிமைக்காக இதுதானே பேசுவேன். இப்போ எனக்கு உள்ளே விட்டு பேசுகிற உரிமையை தராத நாடு எனக்கு என்ன உரிமையை பெற்றுத்தரப்புது? அமெரிக்காவுக்கு அதில் ஒரு அரசியல் இருக்குது. அப்போ இந்தியா வந்து அதை நடுநிலை வைக்கிறேங்க, இல்லைன்னா நான் ஆதரிக்கிறேங்க, இல்லைன்னா நான் இலங்கைக்கு சார்பாக இருக்கிறேங்க, இதோட அரசியல். அமெரிக்காவுடைய தீர்மானத்தை நம்ம வந்து ஆதரிக்கலை, அது எதிர்க்கலை. அது எதையாவது ஒன்று இவங்க தான் அந்த வார்த்தையில் தான் அமெரிக்கா வந்து இலங்கைக்கு எதிராக கொண்டு வருதுன்னு இலங்கைக்கு எதிரான தீர்மானமே இல்லை. அவன் கொண்டு வந்த எல்எல்ஆர்சி அந்த இது இருக்குல்ல, போரின் படிப்பினைகள், அதே தான் திருப்பி அவன் மறுபதிவு பண்ணி கொடுக்குறானே ஒழிய அதில் ஒன்றும் செய்யலை. அதனால் நாம் வந்து நாங்கள் நம்பி இருக்கிறது வந்து அமெரிக்காவை, பிரிட்டனை, இது கனடாவை, இல்லை இந்த சீனாவைன்னு இல்லை. நாங்கள் எங்களை தான் நம்பி களத்தில் நிற்கிறோம், எங்களை நம்பி தான் போராடுறோம். நாங்கள் தேசிய மக்கள், நாங்கள் 12 கோடி இருக்கோம். இதில் 1 கோடி ஒன்றா நின்றுட்டாவே எமது விடுதலையை சாத்தியப்படுத்த முடியும். அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி கருவியும் கூட. தமிழருடைய ஓர்மை தான் அதுக்கான வலிமையான அரசியலாகவும் மாற முடியும், விடுதலைக்கான வாய்ப்பாகவும் மாறும். இப்போ அதை செய்கிறது தான் இப்போ நமக்கு வேலையாக இருக்குமே ஒழிய இப்போ இவங்கெல்லாம் பெற்று தருவாங்க, இவங்கெல்லாம் போராடி தருவாங்கன்னா அது அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. தொடர்ந்து பேசலாம். நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நெத்திடி நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் தொடருவோம், காத்திருங்கள்.